வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடியது டெலிகிராம் பாட் ஏர்ட்ராப் மூலமாக எப்படி சம்பாதிப்பது என்பதை தெளிவாக இந்த காணொலியில் நாம் பார்த்துவிடலாம். நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்திருக்கின்றோம். அதில் இணைந்து கொள்ளுங்கள். அனைத்து ஏர்ட்ராப் தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்தப்படும். தற்பொழுது பார்த்தீங்கன்னா டெலிகிராம் பாட் வாயிலாக எக்கச்சக்கமான ஏர்ட்ராப் சென்று கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சில பாட் ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு அக்கௌண்ட் செய்வதற்கு பதிலாக மல்டிபிள் அக்கௌண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 3 அக்கௌண்ட், 5 அக்கௌண்ட், 10 அக்கௌண்ட் இது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா ஸோ இந்த ஏர்ட்ராப் வாயிலாகவே நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் குறைந்தபட்சம் 50,000க்கு மேலே எடுக்கலாம். அதாவது ஒரு குறைந்தபட்சம் 5 அக்கௌண்ட்லேருந்து 10 அக்கௌண்ட் செய்தால் நல்ல ஒரு இன்கம் கண்டிப்பாக இருக்கின்றது. ஸோ அது எந்தெந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும் என்பது நிறைய நபர்களுக்கு தெரிவதில்லை. அதனால் தான் நம்முடைய டெலிகிராம் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். நல்ல நல்ல ப்ராஜெக்ட் கொடுத்துட்ருக்கோம். சார் நீங்கள் சம்பாதிச்சிங்களா சார் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்கலாம். ஸோ நான் டெலிகிராம் பாட் வாயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நிறைய ஏர்ட்ராப்பில் சம்பாதித்திருக்கின்றேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அப்படின்ற ஏர்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபாய் நான் இன்கம் எடுத்திருந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் லேப் எந்தெந்த டெலிகிராம் பாட்டுக்கு இன்வெஸ்டர் பண்ணியிருக்காங்க என்பதை பார்க்கலாம். சரிங்களா? சைட் கிக் லேப்ஸ் இதை பற்றி இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ளம்மு இது 2 பற்றியும் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? நல்ல ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ ப்ளம்மு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு மல்டிபிள் அக்கௌண்ட், ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 அக்கௌண்ட்டை நீங்கள் ரெகுலராக பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இன்கம் இருக்கும். அதே போல் இந்த சைடு கிக் லேபும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட் பண்ணுங்கள். முதல் நான் சொல்லி தருவது பார்த்தீங்கன்னா சைடு கிக் லேப்ஸை சொல்லித்தரேன். என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே போல் இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்காங்க. அனைத்து லிங்க்கும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? சைடு கிக் நான் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இது போல் தான் வரும். ஸ்டார்ட் கொடுத்ததும் இது போல் வரும். டேப் டு ஸ்டார்ட் அதை டச் பண்ணுங்கள். ஸ்டார்ட் இது போல் கேட்கும். லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டார்ட் கொடுங்க. அவசரம் கிளைம். ஸோ எனக்கு 10,000 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்யூச்சரில் அந்த பாயிண்ட்டை கன்வெர்ட் பண்ணி சைட் கிக் இவங்களுடைய டோக்கனாக தருவார்கள். இத்தனை பாயிண்ட்டுக்கு இத்தனை டோக்கன் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. இப்போ நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணுங்க. டாஸ்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா டாஸ்க்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கான பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேக் போனீங்கன்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு டிக் மார்க் வரும். அது தான் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகி அதுக்கான பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். சும்மா ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு பேக் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு டிக் மார்க் ஆகிடும். இந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பாயிண்ட் ஓரளவு கிடைச்சிருக்கும். வாலெட்டில் கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் டான் கீப்பர் அப்படின்ற ஒரு வாலெட் கண்டிப்பாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோடு பண்ணி வைத்து கொள்ள வேண்டும். அதில் வரக்கூடிய 24 வேர்டு அந்த சீக்ரெட் வேர்டை கரெக்டாக நீங்கள் ஒரு நோட்டில் நோட் பண்ணி பர்ஃபெக்டாக வைத்து கொள்ள வேண்டும். அது இருந்தால் மட்டுமே நம்மளால் அந்த வாலெட்டை ரெக்கவரி பண்ண முடியும். இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் லேட்டாக தான் பாயிண்ட் ஏறும். ஸ்டார்டிங்க்கு ஒரு 10,000. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு தனியாக உங்களுக்கு பாயிண்ட்டு கிடைக்கும். சரிங்களா? 26,500 ஆகிடுச்சா? ஸோ பாஸ் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பை நவ் போனீங்கன்னா இதில் 0.02 டான் கொடுத்துட்டோம்னா நமக்கு டெய்லி செக்இன் வரும். அதன் மூலமாக நல்ல ஒரு கிடைக்கும். 0.02 டான் நீங்கள் டான் கீப்பர் வாலெட்டில் வைத்திருக்க வேண்டும். ஃபீஸ் பே பண்ணுற பாருங்கள். 0.02 அதுக்கு கேஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 0.01 டாலருக்கு. 0.03 வைத்து கொண்டால் நல்லது உங்களுக்கு கேஸ் ஃபீஸ் எல்லாம். சரிங்களா? இப்போது கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்ட பிறகு அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா டெய்லி செக்இன் ப்ளே கேட்டிசன்
ப்ளே கேட்டிசனுக்கு ஒரு 10,000 பாயிண்ட் கிடைக்கும். டெய்லி செக்கினுக்கு பார்த்தீங்கன்னா டே 1க்கு 500 கிடைக்கும். டே 2 டே 3ன்னு இது மாதிரி பாயிண்ட் வந்து ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் டே பை டே. இதுதான் வந்து டாஸ்க்கு. நீங்கள் இன்வைட்டில் போய்ட்டு ரெஃபரல் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கும் உங்களுக்கு தனியாக பாயிண்ட் இருக்குங்க. இவ்வளோ தாங்க இதோடைய ஒர்க்கே. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஸோ சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான். மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் ப்ளம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த விஐபின்னு மாறிடுச்சு. டெய்லி செக்இனில் போய்ட்டு கிளைம், டெய்லியும் ஒரு டைம் போய்ட்டு கிளைம் பண்ணிடணும் சரிங்களா. முடிஞ்சது. இந்த ப்ளே கேட்டிசன் ஒன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. அந்த பாயிண்ட் எல்லாம் வந்து இங்கே வந்து ஓவராலாக நமக்கு கிடைச்சிருக்கும் 37,000 பாயிண்ட்டுங்க சரிங்களா. இது மாதிரி டெய்லி செக்இன் மட்டும் தான் ஒர்க்கு. ஃபஸ்ட்டு மட்டும் இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ளம்மு பார்க்கலாம். ப்ளம்மோட லிங்க்கும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ப்ளம்மோட லிங்க்கு டச் பண்ணிங்கன்னா இது போல் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் சரிங்களா. ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஸோ இங்கே ஸ்டார்ட் ஃபார்மிங் அப்படின்னு இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா 8 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸு கிளைம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஃபார்மிங் கொடுத்துருங்க. இந்த ட்ராப் கேம் ப்ளேன்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ப்ளே பண்ணணும். அதே போல் ஏர்ன், அந்த ஏர்னுள்ள நிறைய சோசியல் டாஸ்க் இருக்கும். எல்லா டாஸ்க்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கனாவே அதுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஆன் செயின் இதெல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் செய்வதன் மூலமாக அவர்கள் செய்யக்கூடிய டாஸ்க்லேருந்தும் உங்களுக்கு டெய்லியும் பாயிண்ட் வரும். அதையும் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுங்கள். இந்த ட்ராப் கேம் ஒன்று கூட ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது பாம் வரும். பாம்பை மட்டும் டச் பண்ணிங்கன்னா -100 ஆகிடும். மீதியெல்லாம் அந்த க்ரீன் கலர் ஃப்ளவர் மாதிரி வருது இல்லைங்களா, அதெல்லாம் டச் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ளூ கலரில் வர்றது வந்து ப்ரிசர் சரிங்களா. ப்ரிஸ் ஆகிடும். அதை டச் பண்ணிங்கன்னா மீதியெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த பாம்பை மட்டும் அடிக்கக்கூடாது சரிங்களா. அது மாதிரி கரெக்டாக இது நிற்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து 30 செகண்ட் தான் இந்த கேமுக்கு. நல்ல பாயிண்ட்டு கிளைம் பண்ணலாம். நல்ல, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 பாயிண்ட்டுக்கு ஒரு ப்ளம் டோக்கன் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அவங்களுடைய அஃபிஷியல்லையும் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணவே வேண்டாம். நல்ல ஒரு இன்கம் இருக்கும். இதனுடைய டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் சரிங்களா. நல்ல ஒரு பொட்டென்ஷியல் உள்ள ஏர்ட்ராப். இன்னொரு ஏர்ட்ராப் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வேணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு புதிய நபர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.